தொடர் பட்டிமன்றம் கடைசி தாங்கி பிடிப்பது பாட்டு மன்றமாக. இன்று 7வது நாள், 9/5/2026 மாலை 6:30. இன்று சனிக்கிழமை, நாள் 7. ஒரு நல்ல தலைப்பில் நாம் சந்திக்க இருக்கின்றோம். வழக்கமாக பட்டிமன்றம், இது பாட்டு மன்றம், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை சொல்லி 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 அதிகமா கருத்தை கொண்டுகிட்டு வருவாங்க. இதுல பாடி பாடி அதிகமா கருத்துக்களை கொண்டுட்டு வருவாங்க. இதுல பாட்டு 80% இருக்கும், பேசுறது 20% இருக்கும். பட்டிமன்றத்துல கருத்துக்கள் 80% இருக்கும், பாட்டு ஒரு 20% தான் இருக்கும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த விகிதாச்சாரம். அப்படி ஒரு நல்ல நடுவரை கொண்ட நமது மதிப்புறு முனைவர் வடலூர் ஜெகன் ஐயா உட்பட பட்டிமன்ற குழு இன்றைக்கு பாட்டரங்கத்தை வழங்க இருக்கிறார்கள். இந்த அற்புதமான சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக நான் தலைப்புக்குள்ளார போகல, அதை ஐயா பார்த்துக்குவாங்க. நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு தமிழ்த்தாய் வாழ்த்தோடு நமது அன்புக்குரிய தோழமை, அவங்க பறக்குறாங்க, நான் என்னை விட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு எங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க, அதுவும் அவசியமான இடத்துல இருக்காங்க. அதுக்கு நாம தலைவணங்கணும். அவர்களை சீதா கலிபெருமாள் அம்மையார் அவர்களை தமிழ்த்தாய் வாழ்த்து பாட அன்போடு அழைக்கிறேன். விழுப்புரம் செம்மொழி தமிழ் சங்கம் தலைவர், செயலாளர் மற்றும் நடுவர்கள் அனைத்து ஆளுமைகளையும் வணங்கி இப்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து பாட இருக்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறன் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. சிறப்பு சிறப்புங்கம்மா. நல்ல ஒரு உச்சத்திலிருந்து தாழ குரல் எடுத்து அதை நேர்த்தியாக அந்த அழுக்களோடு தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு உண்டான அத்தனை பொருத்தங்களையும் கொடுத்து இந்த அரங்கத்தை அழகுபடுத்தியதற்காக அனைவரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது தமிழ் பணி வாழ்க, இப்போது செய்யப்படுகின்ற சமூக பணியும் வாழ்க என்று அனைவரின் சார்பாக வாழ்த்தி உங்களது பணியை தொடர கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக ஒரு முக்கிய ஒரு அறிவிப்பு. இது நன்றி. இது வலைதளத்துக்கு போகிறதால முடிந்த வரை எல்லாருமே காணொலிய திறந்துட்டு வாங்க. அது இந்த நிகழ்ச்சியை இன்னும் ஒரு உயிரோட்டம் உள்ளதா ஆகும். எல்லாருடைய முகத்தையும் நம்ம பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு சேர்க்கும். குறிப்பா யாரு பேசுறாங்களோ நிச்சயமா அந்த நேரத்துல எல்லாரும் அந்த காணொலியை திறந்துக்கிட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச வரை எல்லாரும் அந்த காணொலியை திறந்து வைங்க. பேசுறவங்க அவசியமா திறந்து வச்சிருங்க. நன்றி. அடுத்ததாக நமது அன்புக்குரிய தோழமை, கல்லூரி மாணவி, முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற, நமது தொழில்நுட்ப உதவிகளை செய்து தாங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி யாழினி அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். நன்றி ஐயா. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தின் பாயுது காதினிலே, செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தின் பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தமிழுக்கு வணக்கம். அன்பும் அறமும் அழகும் நிறைந்த தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழின் செழுமையையும் கலை இலக்கியத்தின் பெருமையையும் மக்களிடையே பரப்பும் உயர்ந்த நோக்குடன் விழுப்புரம் செம்மொழி தமிழ்ச்சங்கம் நடத்தும் இன்றைய பாட்டுமன்ற நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். காற்றில் இசை கலந்தால் மனம் மகிழும்,
கருத்தில் தமிழ் கலந்தால் உலகம் உயர்வடையும். அப்படிப்பட்ட தமிழும் இசையும் இணையும் அரிய தருணமே இன்றைய இனிய விழா. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு அரங்கத்தை சிறப்பிக்கும் அத்துணை நல்லுள்ளங்களையும், இன்றைய இவ்விசை மன்றத்தில் நடுவராக அழகாக அமர்ந்திருக்கும் மதிப்பெரு முனைவர் கம்பகவி வடலூர் ஜெகனையா அவர்களையும் வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். இசையில் உயிர் கலந்து இன்பத்தை விதைக்க சமூக மாற்றத்துக்கு பெரிதும் உதவுவது திரைப்பட பாடல்களே என்று பாட வருகை தந்திருக்கும் 4 யாழ்களையும், கிராமிய பாடல்களே என்று பாட வருகை தந்திருக்கும் 4 புல்லாங்குழல்களையும் வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். சிறப்பாக சமூக மாற்றத்திற்கு பெரிதும் உதவுவது திரைப்பட பாடல்களா, கிராமிய பாடல்களா என்று சிந்திக்க வைக்கும் தலைப்பில் தமிழின் மண் வாசனையும், மக்களின் உணர்வையும், இசையின் இனிமையும் இன்றைய மேடை அதிர வைக்கும். அதனை காண காத்திருக்கும் அதனி ஐயா அவரையும், பாடலாக வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களையும், நட்சத்திரங்களாய் மினுமினுக்கும் பார்வையாளர்களையும் வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வு வெறும் பொழுதுபோக்கு அல்ல, தமிழை ரசிக்கவும், சிந்திக்கவும், பகிரவும் உருவாக்கப்பட்ட ஒரு இலக்கிய பயணம். ஆகையால் இன்றைய மாலை இனிய நினைவாக மாற அனைவரும் உற்சாகமாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை கவிஞர்கள், பேச்சாளர்கள், கலைஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் புதிதாய் வருகை தந்திருக்கும் அத்துணை நல்வல்லங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ் வாழ்க, கலை வளர்க, இசை ஒலிக்கட்டும், திக்கட்டும், ஒலிக்கட்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து வரவேற்புரையை முடிக்கின்றேன். நன்றி. ஆஹா ஆஹா, என்ன ஒரு நேர்த்தியான வரவேற்புரை. இந்த ஸ்லாங்ஸ், வரவேற்புக்கு உண்டான ஒரு ஸ்லாங்ஸ், அது என்னன்னு சொல்லணும்னு நினைச்சு டக்குன்னு மறந்துட்டேன். இது எனக்கு பெரிய வியாதி, சொல்ல வந்ததெல்லாம் மறந்துடுவேன். அது அந்த ஸ்டைல் இருக்குல்ல, எல்லாருக்கும் நம்ம வெறுமனே பார்வையாளர்களா அல்லது பார்வைக்காக இந்த நாம நிகழ்ச்சியை நடத்தல, ஒரு கருத்தை நாம உள்வாங்கிக்கிட்டு போறதுக்காக இதை நடத்துறோம். அது மட்டும் இல்லாம இது வெறும் நிகழ்ச்சியில தமிழை பரப்புவதற்கான முயற்சி, இந்த 2 விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நேர்த்தியா எடுத்து கொண்டுகிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்தீங்கம்மா, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு. நல்ல ஸ்பீச்சுமா, எந்த ஒரு தடங்களும் இல்லாம அப்படியே ஒரு நீரோட்டம் மாதிரி அப்படியே ஃப்ளோவா கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தமிழ் மாணவி என்பதை இதன் மூலமாக நிரூபித்திருக்கிறீங்க அப்படின்றத விட ஸ்திரப்படுத்திக்கிறீங்க, ஐக்கியப்படுத்திக்கிறீங்க. அழகு அழகு. இப்ப நம்ம பட்டிமன்றத்துக்குள்ளார போவோம். எல்லாரும் பார்வையாளர்கள் உட்பட, வாழ்த்துறையாளர்கள் உட்பட போதையா சும்மா எடுத்து வச்சுட்டு நாங்க பாட்டை கேட்கறதுக்கு தயாராகிற ஆளை விடுங்க சாமி அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றதுக்கு காதுல கேக்குது. இருந்தாலும் அந்த எல்லாத்துக்கும் பாட்டு தான். அந்த காலத்துல வந்து மனுஷனை ஆற்றுப்படுத்தியது பாட்டு தான். 2 விஷயம் பிடிக்கும், காதும் பிடிக்கும், வாயும் பிடிக்கும். காது கேட்கறதுக்கு பாட்டை, சொல்றது வாய் எதுன்னா அட்வைஸ் சொல்லியே சில பேருக்கு பிடிக்கும். இந்த 2 விஷயம் தான் அந்த காலத்து ஆளுங்களுக்கு பிடிக்கும். தோட்டத்துக்கெல்லாம் பாட்டு தான். குழந்தை பிறந்தா பாட்டு, அது வண்டி தள்ளிட்டு போகும்போது பாட்டு, அது உட்கார வச்சா பாட்டு, நிக்க வச்சா பாட்டு, மஞ்சள் தண்ணி வச்சா பாட்டு, கல்யாணம் வச்சா பாட்டு. குலேப காவலின்னு ஒரு பழைய படம், அதுல 53 பாட்டு அந்த சினிமா பாட்டுல. அந்த விளம்பரமே அப்படித்தான் வரும். 53 பாடல்கள் நிறைந்த பழைய திரைப்பட பாடல் அப்படின்னு விளம்பரம் பண்ணிட்டு வரும். அம்மோ பாட்டு, அது சாவுற வரைக்கும் பாட்டாதான் இருக்கும். செத்து ஒழிஞ்சிருமா, அப்பாடா பாக்குறவங்கள பாட்டை நிறுத்திட்டாங்கடா எப்பா சாமி, செத்து ஆவியா வந்து அப்புறம் 5 பாட்டு படிப்பான் அந்த படத்துல. அந்த மாதிரி பாட்டா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி எல்லாம் காலையில எழுந்ததும் அந்த சேவக்கோழி தான் அழகா பாட்டு பாடி எல்லாரும் எழுப்போம். இப்ப வந்து செல்போன்ல ரிங்டோன் வச்சு எழுப்புறாங்க. அது கூட என்ன பாட்டு வச்சுக்கிறாங்க தெரியுமா? ஒய் திஸ் கொலைவேரி 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 டி. இந்த மாதிரி காலங்காத்தால ரிங்டோனை வச்சு எழுந்திருக்கிற பாட்டு அன்னைக்கு 4 புறம் நல்லா இருக்குமா? அதனால கிராமிய பாடல்கள் வந்து நிறைய சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு போச்சு. உறவுகளை கொடுத்தது, வாழ்க்கையை கொடுத்தது, பண்பு நலன்கள் கொடுத்தது. இப்படி நிறைய விஷயங்களை கிராமிய பாடல் கொடுத்தாங்க. அதே சமயத்துல இதை சார்ந்துதான் சினிமா பாடல்கள் வந்து சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் வந்துச்சு. இது அழகா அலசி ஆராய்ஞ்சி அந்த பட்டிமன்ற
நடுவரோட ஒரு குழுவா வந்து நம்ம அமைப்புக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்காங்க. அதனால நமது நடுவர் வந்து மதிப்புறு முனைவர் பட்டம் வாங்கினவங்க, தமிழக அரசினுடைய தூய தமிழ் பற்றாளர் விருது வாங்கினவங்க. நம்ம அமைப்பு சார்பா அழகா ஒரு செல்லமாவும் சொல்றது, ஒரு மதிப்பாவும் சொல்றது என்னன்னா கம்பக் கவி அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய கவிதைகள் வந்து அதுக்கு நிகரா இருக்கும். அதனால அப்படி சொல்றது உண்டு. அப்படியான ஒரு நேர்த்தியான நடுவர் இந்த பாட்டரங்கத்தை சிறப்பிக்க இருக்கிறார்கள். அதனால் இந்த பாட்டரங்க அமர்வை ஐயாவிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன். நன்றி.